வணக்கம். நான் உங்கள் வருண் திரிவர்த்தன். வெல்கம் டு மை சேனல் சனாதனம் சிம்பிளிஃபைட். இந்த வார கடைசியில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பார்க்க போகிற ஒரு புதிய டாபிக் அப்படி என்னதென்றால் விருட்ச மகிமை பற்றி பார்க்க போறோம். அரிய விருட்சம், குறிப்பாக ஒரு அரிய வகை மரம். இந்திய நாட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த மரம் ஒன்று. பாரதத்தின் மரங்கள் இவை அரிய வகை மரங்கள்ல ஒன்று. அதாவது இந்த மரம் என்னதுன்னா அழிஞ்சில் மரம் இப்படி என்பதை பார்க்க போகிறோம். இதற்கு பேர் ஏறு அழிஞ்சில் மரம் அப்படின்னு பேரு. சரியா? இது ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லாமல் மருத்துவத்துக்கும் கூட சிறந்த மரமாக இருக்கின்றது. மருத்துவத்திற்கும் உரிய மரமாக இருக்கின்றது. இந்த மரமானது கூட அதனுடைய அதில் இருக்கக்கூடிய விதைகள், குறிப்பாக அதனுடைய இருக்கக்கூடிய விதைகள், அதில் இருக்கக்கூடிய வேர்பட்டைகள், இலைகள், பழங்கள், இது எல்லாமே பூக்கள், இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு மருத்துவத்திற்கு உரிய செயல்களாகும். இந்த மரம் எல்லா இடத்திலும் வளராது, குறிப்பிட்ட ஒரு அரிய இடத்தில் மட்டுமே வளரும். சில கோவில்களில் மட்டுமே இது தலபிச்சமாக காணப்படுகின்றது. இந்த கோவிலில் குறிப்பாக இதை வீட்டில் வைத்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். மிக ஒரு அற்புதமான மரம் இது. குறிப்பாக அழிஞ்சில் ஏன் என்று இதற்கு பேர் என்றால், இதற்கு அலங்கோலம் என்றும் இதற்கு பேர் உண்டு. அங்கோலம், அலங்கோலம் என்ற இதற்கு பெயரும் உண்டு. இது தாவர வகைகளை சார்ந்தது மற்றும் மூலிகை செடிகளில் ஒன்றான இந்த அழிஞ்சில் மரம். இந்த அழிஞ்சில் மரம் கருப்பு அழிஞ்சில், வெள்ளை அழிஞ்சில் என்ற மரப்பு, சிகப்பு அழிஞ்சில் என்ற பல வகை பெயர்களிலும் உள்ளன. இதனுடைய பழம் சிகப்பு கலரில் இருக்கும், பிங்க் கலரில், ஒரு விதமான டார்க் ரெட் கலரில் இருக்கும். இதனுடைய பூக்கள் எப்போது என்றால் வைகாசி மாசம் பூக்கும். அப்போது இது மிக வாசனையாக மலரும். அழிஞ்சில் பூ என்றே இதற்கு பெயர். இந்த மரத்தினுடைய இலைகள், வேர்பட்டைகள் மற்றும் இதனுடைய மரப்பட்டைகள் போன்றவை எல்லாம் நோய் தீர்க்கும் மருமருந்தாக இருக்கின்றது. குறிப்பாக நுரையீரல் சளி மற்றும் இரத்தப்போக்கு, தோல் புற்றுநோய்கள், இவற்றெல்லாத்துக்கும் இதனுடைய மரப்பட்டை, இலை, காய்கள் போன்றவை எல்லாம் இருக்கின்றது. மற்றும் இது உடலில் இருக்கக்கூடிய பேதி சூட்டினை கூட தணிக்கக்கூடும் சக்தியினை உடையது இந்த மரம். சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த மரமானது மனவிலக்கு என்றும் சொல்லப்படுகிறது. நமது குறிப்பாக சிறுநீர் பிரச்சனைகள், நீர்க்கடுப்பு போன்றவை எல்லாம் கூட தீர்க்கக்கூடிய மரமாக இது இருக்கின்றது இந்த மரம். ஓகே, இந்த மரத்தினை பற்றி பார்க்கும் பாருங்கள். அதாவது இந்த மரமானது என்னவென்றால், ஒன்று, ஒரு மனிதர்களுக்கு மருத்துவம் மட்டுமல்லாமல் பலவித பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் இந்த மரம் காணப்படுகின்றது. இந்த மரமானது என்னவென்றால் திருமண தடைக்கு உதவுவதும், கல்வியில் சிறப்பதற்கும், ஒருவர் மாமேதை ஆவதற்கும் மற்றும் மற்றும் வாழ்க்கையில் அவர்களுக்கு குழந்தை பேர் அருள்வதற்கும் இந்த மரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இந்த மரத்தின் சிறப்பு என்னவென்றால், அதாவது இந்த மரத்தில் உள்ள விதைகள், அதாவது இந்த மரத்தில் விதைகள் இருக்கும். அதனை பறவைகள் என்ன செய்யும் என்றால், இந்த பழம் இருக்கிறது அல்லவா, இந்த பழத்தினை உண்டுவிட்டு, அதாவது ஒரு பூச்சி இருக்கின்றது, இந்த பூச்சி அந்த பழத்தினை உண்டுவிட்டு கீழே தள்ளிவிடும். இதனை அந்த மரத்தில் உள்ள பறவைகள் அந்த மரத்தில் உள்ள பழத்தை உண்டுவிட்டு அதனுடைய விதையை கீழே போட்டுவிடும். உண்டுவிட்ட பிறகு இதில் என்ன ஒரு சிறப்பு என்றால், இந்த மரத்திற்கு மட்டுமே ஒரு காந்தம் எவ்வாறு ஒரு இரும்பு பொருளை ஈர்க்கின்றது, அதே போல இந்த மரத்தில் உள்ள கீழே விழுந்திருக்கும் இந்த விதைகள் அந்த மரத்தில் சென்று ஒட்டி கொண்டு விடும். இதில் ஒரு தத்துவம் சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த உலகில் பிறப்பெடுத்த ஜீவாத்மா இறுதியாக இறைவனின் திருவடி நிலையை தான் அடைய வேண்டும் என்கிற தத்துவம் மறைத்து சொல்லப்படுகின்றது, மறைமுகமாக சொல்லப்படுகின்றது. இது அதுவும் குறிப்பாக இந்த மரத்திற்கு என்ன சிறப்பு என்று தெரியுமா? பௌர்ணமி தினத்தன்று, அதாவது இந்த மரத்தில் தானாக ஒட்டி கொண்ட விதைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டால், ஒரு 16 விதைகளை எடுத்துக்கொண்டு அதனை வைப்பட்டால், பௌர்ணமி தினத்தன்று இதில் மொத்தம் 64 தேவதைகள் வாகம் செய்கின்றார்கள். இதனை வைத்துக் கொண்டு வைப்பட்டால் செல்வ வளம் பெருகும். ஒன்றுமில்லை, இந்த மரப்பட்டையின் ஒரு வேரை நீங்கள் வீட்டில் எடுத்து வைப்பட்டால் மிகவும் சிறந்ததாக வீட்டில் செல்வம் ஏறிக்கொண்டே இருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். இந்த மரத்தை வீட்டில் வைத்தால் எந்த தீய சக்தியும் நெருங்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்கள் இருக்கக்கூடிய சில கோவில்கள் மட்டும்தான் உள்ளன இந்த உலக கோவிலில். குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய கோவில்கள் என்னவென்றால், முதலில் பார்க்கக்கூடிய கோயில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகில் உள்ள ஊர் சின்னக்காவனம் என்கிற ஊர் என்று இருக்கின்றது. இந்த மரத்திற்கு, இந்த கோவிலில் உள்ளது இறைவனின் தலபிச்சமான 7 அழிஞ்சில் மரம் மற்றும் திருவோடு மரம். 7 அழிஞ்சில் மரம் இந்த கோயில் தலபிச்சமாக உள்ளது. இந்த கோயிலை பற்றி வள்ளலார் பாடியுள்ளார். இந்த மரத்திற்கு பேர் அனஞ்சி மரம் என்றும் கூறப்படுகின்றது. அனஞ்சி, அழிஞ்சில் என்றும் கூறப்படுகின்றது.
திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த கோயில்களில் தொட்டில் கட்டி வழிபடுகின்றனர். புத்திரப்பேருக்கு சின்னக்காவனம் 108 ஈஸ்வரர் திருக்கோயிலில். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய திருக்கோயில் எதுவென்றால் இந்த அரிய வகை மரம் உள்ள மரம். இந்த மரமானது செங்கல்பட்டு மாவட்டம் பாடலாதிரி நரசிம்மர் கோவிலில் உள்ள சிங்கப்பெருமாள் கோயிலில் பாடலாதிரி நரசிம்மர் கோயிலில் உள்ளது. ஆதிசங்கர பகவத் பாதர் என்கின்ற மகான் தனது சௌந்தரியர்கள் 71வது ஸ்லோகத்தில் இந்த மரத்தினை பற்றி பாடியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் நாச்சியார் தனது நாச்சியார் திருமொழியில் இந்த கிருஷ்ணனானவர் கடம்ப மரத்தின் மீதேறி காளியன் மீது பாய்ந்தார் என்று கூறுகிறார். அதற்கு எவ்வாறு என்றால் பட்டுப்போன மரத்தை எவ்வாறு எம்பெருமான் காலடி பழுக்க விட்டதற்கு அலங்கோல ஐந்தில் தைலம் நீள் பூத்து கடம்பேறி என்ற இடத்தில் அலங்கோல மரத்தின் ஐந்தில் தனமானது எவ்வாறு ஒரு மரத்தை பட்டு போக வைக்கக்கூடிய மரத்தை திருப்பி துளிர்ச்செய்ய அவ்வாறு செய்தார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சிங்கப்பெருமாள் கோயில் உள்ளவர்கள் சிங்கப்பெருமாள் கோயில் உள்ள இந்த மரத்தை கிரி பிரதட்சணம் மரத்தை வலம் வரும் போது அதாவது இந்த மலையை வலம் வரும் போது இந்த மரத்தினை நாம் காணலாம். அதாவது திருமணமாகாதவர்கள் படிப்பில் மேலாடை திகழ வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள் இந்த மரத்திற்கு தன் மஞ்சள் பூச்சி தன்னுடைய மேலாடையில் இருந்து இரண்டு நூல்களை வைத்து கீழே விளக்கேற்றி வைப்பட்டால் நிச்சயமாக திருமணம் கைகூடிவிடும் மற்றும் படிப்பில் அவர்கள் மேதையாகலாம். அது மட்டும் இல்லாமல் செட்டி புண்ணியம் யோகாதகிரிவர் கோவிலும் இந்த அதிசய வகை ஐந்தில் மரம் உள்ளது. இதுவும் சிங்கப்பெருமாள் கோவில் அருகேதான் உள்ளது, மஹிந்திரா சிட்டி அருகில். இந்த கோவில் உள்ளவர்கள் மாணவர்கள் குறிப்பாக கல்வி செல்வத்தில் சிறந்து விளக்க வேண்டும் என்று விளங்குகின்ற மாணவர்கள் இந்த மரத்திற்கு மஞ்சள் பூசி நெய்விளக்கேற்றி வைப்பட்டால் போரும். கல்வியில் சிறந்து விளங்குவார்கள், நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இதை தவிர வேறு எங்கு உள்ளது இந்த கோவில் பார்த்த மரம் என்றால் கடலூர் மாவட்டம் தேப்பியாத்தோப்பு பூதங்குடி தேச்சியாத்தோப்பு கிராமத்தில் உள்ள அல்லூர் பூதங்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீபாய்ந்த நாச்சியார் கோயில் என்னும் வைணவ கோயிலில் உள்ள அந்த அம்மன் சன்னதிக்கு பின்னாடி உள்ளது ஏழெழுஞ்சில் விருட்சம் எனும் தலவிருட்சம். இந்த மரத்தில் முன்னாடி ஆதி அம்மனை இந்த அரிய வகையான ஏழெழுஞ்சில் விருட்சத்துக்கு அடியில் தான் நடுக்கல்லாக வைத்துக் கொண்டிருந்தனர். பிறகு சிலைகள் பிராமணம் செய்யப்பட்டு வைப்படப்பெற்றது. இந்த மரத்திற்கு தொட்டில் கட்டி வைப்படுவதனால் திருமண தடை நீங்கி புத்திரம் மற்றும் மஞ்சள் பூசி வைப்படுவதனால் புத்திர பாக்கிய தடை நீங்குகின்றது, திருமணமும் ஏற்படுகின்றது சீக்கிரமாக. கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய கோவில் என்னவென்றால் வைரவன்பட்டி என்கின்ற ஒரு காரைக்குடி அருகில் உள்ள ஊர் வைரவன்பட்டி. பிள்ளையார்பட்டி செல்வதற்கு முன் உள்ள ஊர் வைரவன்பட்டி. இங்க இருக்கக்கூடிய வளவடிநாதர் சுவாமி வைரவர் சுவாமி திருக்கோவில் உள்ள இந்த மரம் இந்த கோயிலின் தலவிருட்சமாக உள்ளது. இந்த மரத்திற்கு குறிப்பாக தத்தந்தான பிராப்தி என்பதை அதாவது வைரவரை வழிபடுதலுக்கு இந்த மரமும் வரும் மிகப்பெரிய சிறந்த பரிகாரமாய் இருக்கின்றது. அதாவது என்னவென்றால் இந்த இருக்கக்கூடிய கோவில் உள்ள தீர்த்தத்துக்கு வேறு வைரவ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. கங்கை தீர்த்தத்துக்கு நிகரான புனிதமான தீர்த்தம் இது. இங்கே இந்த தீர்த்தத்தில் நீராடி இந்த கோயில் உள்ள ஏழெழுஞ்சில் மரத்தை வைப்பட்டு விட்டு வைரவரை வைப்பட்டால் செல்வம் பெருகும், தீய சக்திகள் விலகும், வாழ்க்கையில் வளம் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் சச்சந்தான பிராப்தி வேண்டுவோர் இங்குள்ள வைரவ தீர்த்தத்தில் நீராடி ஏழெழுஞ்சில் மரை வைப்பட்ட பிறகு வைரவரை வைப்பட்டால் சச்சந்தான பிராப்தி கைகூடும். இவரை வைப்பட்டால் சனிக்கிரக தோஷமும் விலகும் என்று சொல்லுவார்கள் துலாபாரம் கொடுக்க. ஆக இந்த கோவிலில் எவ்வாறு என்றால் கல்வியே கலைவண்ணம் கண்ட கோவில் என்றே நாம் சொல்லலாம். எவ்வாறு என்றால் இந்த கோவிலில் உள்ள இதே தலமரமான ஏழு மரம் கருக்கல்லில் மிக அழகாக நகரத்தார்களால் வடிக்கப்பெற்று கீழே நாகப்பிரதிஷ்டையுடன் மிக அழகாக அதனை கோவில் பிராகாரத்தில் வைத்துள்ளார்கள். வைரவ சன்னதி கருவின் பிராகாரத்தில் மிக அழகாக வடிக்கப்பட்டுள்ளது இந்த கருங்கல் மரம். நகரத்தார் கோயில்களில் பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் குறிப்பாக கீழ்த்திவர்பட்டி கோயிலில் உள்ள பலாமரம் தலவிருட்சமாக கருங்கல்லில் அழகாக வடிக்கப்பட்டுள்ளது. அது போன்று அல்லாமல் இந்த ஏழு மரமும் மிக அழகாக கருங்கல்லில் மட்டும் இங்கே மட்டும்தான் உள்ளது என்று சொல்லலாம். இந்த மரத்திற்கு அடியில் எந்த ஒரு காவல் தேவதையோ தெய்வத்தை பிரதிஷ்டை செய்தால் அதற்கு மிக சக்தி அதிகமாக கைகூடும். இதற்கு மஞ்சள் பூச்சி வைப்பட்டு விளக்கேற்றி வைப்பட்டால் தெய்வ பல சக்தி அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் மற்றும் கல்வியில் கேள்விகளில் சிறந்து விளங்கலாம், மேதாகவும் ஆகலாம் மற்றும் ஒருவருக்கு புத்திரபாக்கிய தடையும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இது பல வகை நோய்களுக்கு இந்த ஏழெழுஞ்சில் மரமாக இருக்கின்றது. ஏழெழுஞ்சில் மரத்துடைய விதைகள் பலவித நோய்களுக்கு மருந்து. சீதபேதி, இரத்தப்போக்கு, தோல் புற்று நோய்கள், குடலில் ஏற்படக்கூடிய புழுக்கள், மலத்தின் சிறுநீரக பிரச்சனைகள் இவை எல்லாத்திற்கும் தீர்வாக இது இருக்கின்றது இந்த ஐந்தில் மரம். ஆகையினால் இந்த ஐந்தில் மரத்தினை நாம் வீட்டில் நட்டும் வைப்படலாம். மிக அரிதான மரம் இது. இதன் விதைகளை வீட்டிலும் வைத்திருக்கலாம். இதனுடைய ஒரே ஒரு வேர்பட்டை கிளையினை நாம் மஞ்சள் பூசி வைப்பட்டால் நமது மணிப்பச்சில் வைத்து பூஜை அறையில் வைத்து வைப்பட்டால் செல்வம் எகிரிவிடும். நமக்கு செல்வ கடாட்சம் பெருகும்.
ஆகையினால் ஒரு முறையாக இந்த ஐந்தில் மரம் உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபட்டு அரிய வகை மரங்களை பெறுவீர்களாக. மட்டுமல்லாமல் உலகில் உள்ள பல அரிய வகை மரங்கள் நமது பாரத நாட்டில் தான் காணப்படுகிறது, குறிப்பாக தென் தமிழகத்தில். அதில் இன்னும் 2 அரிய வகை மரங்கள் என்னவென்றால் நறுமுடி மரம், நறுமுகை மரம் என்ற நறுவிழி மரம், அது மட்டும் இல்லாமல் நறுமுகை மரம் என்று இருவித மரங்கள், மின்னை மரம் என்று நறுவிழி மரம் என்ற மின்னை மரம் போன்றவை எல்லாம் இங்கே காணப்படுகின்றது. இந்த பாரத நாட்டில் மட்டும்தான் அது குறிப்பாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.